Hello everyone, my name is Sudhakar. I am the coordinator and faculty of Brother Mentor IAS. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னா, there are two important judgments that we have received in 2021 and இந்த judgment மூலமா Supreme Court and High Courts, so இந்த judgment மூலமா நம்மளுக்கு சில questions UPSC prelims-ல எதிர்பார்க்கலாம். So அப்படிப்பட்ட judgments என்ன, இந்த பேக்ரவுண்ட் என்ன மாதிரி questions இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற இதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு வீடியோக்கு. யூ வில் பி ஹேவிங் மோர் வீடியோஸ் ஆன் மல்டிபிள் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் KA நஜீப். இந்த கேஸ் வந்து 2010ல நடந்த ஒரு கேஸ், கேரளால நடந்த ஒரு கேஸ். இதுல என்னன்னா, ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அவருடைய கொஸ்டின் பேப்பர்ல ஒரு மதத்துக்கு எதிரான கொஸ்டினை கேட்கிறார். அந்த மதத்துக்கு எதிரான கொஸ்டின் கேட்ட உடனே அந்த மதத்தை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட், அவர் தான் KA நஜீப். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு எதிரான ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். அவருக்கு மனது புண்பட்டுருது. ஸோ இதனால என்ன பண்றாருன்னா, அந்த ப்ரொஃபஸரை தாக்க முயற்சிக்கிறார். அந்த ப்ரொஃபஸர் அந்த ஃபேமிலியை தாக்க முயற்சிக்கிறாரு. பயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குறாரு. அதே மாதிரி கண்ட்ரி பாம்ஸ், ஓகே, நாட்டு வெடிகுண்டெல்லாம் அவர் மேல வீசி பயங்கரமா தாக்குறாரு. ஸோ FIR ஃபைல் பண்றாங்க. கேரளா போலீஸ் வந்து FIR ஃபைல் பண்றாங்க இந்த KA நஜீப் மேல. ஆனா என்னன்னா, இந்த ஆர்ம்ஸ், அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆர்ம்ஸ், அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பாம்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமா இருந்த காரணத்தினால இந்த கேஸை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எடுத்துக்கிறாங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இதுல வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கோணத்துல இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த கேஸை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ்ல இந்த ஏஜென்சி என்ன பண்றாங்கன்னா, இந்த KA நஜீப் அப்புறம் சில அவங்களோட கூட்டாளிகளை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி 5 இயர்ஸ் வந்து இந்த வந்து 5 இயர்ஸா ஜெயில வச்சுக்கிறாங்க. ஸோ ஜெயில வச்சுக்கிட்டு கேஸே நடத்தாம வச்சிருக்காங்க. சரியா, டீடைன் பண்ணி வச்சிருக்காங்க, கேஸே நடத்தாம இருக்காங்க. நஜீப் என்ன பண்றாரு அப்படின்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியுடைய ஸ்பெஷல் கோர்ட், அதுக்குன்னு இப்போ வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. இந்த கோர்ட்ல பெயில் அப்ளை பண்றாரு. அப்படியா, பெயில். ஆனா இந்த கோர்ட் வந்து பெயில் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு. என்ன காரணம்னா, ஸ்ட்ராங் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இவங்க அகைன்ஸ்டா இருக்கு. பிரைமா ஃபேசி எவிடன்ஸ்னா இவருக்கு எதிரான குற்றங்கள், இவர் குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்க காரணத்தால இவருக்கு பெயில் கொடுத்தோம் அப்படின்னா இவரு அந்த கேஸுக்கு எதிரான விஷயங்கள் செய்வாரு, சாட்சியம் அழிச்சிடுவாருன்றனால பெயில் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா KA நஜீப் என்ன பண்றாருன்னா, அவருடைய லாயர்ஸை வச்சுட்டு கேரளா ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸை மூவ் பண்றாரு. மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு பெயில் கொடுத்துருது. ஓகே, பெயில் கொடுத்துரு. இதை எதிர்த்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, யூனியன் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறாங்க. அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதான் இந்த கேஸ் உடைய முக்கியமான. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைகோர்ட் கொடுத்த பெயில் செல்லும். சோ அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன லேண்ட்மார்க் இருக்கு, சாதாரண பெயில் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்ன இதுல முக்கியமான பாயிண்ட், லீகல் பாயிண்ட் என்னன்னா, இந்த KA நஜீப் எந்த சட்டத்துல, எந்த செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, புக் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா, UAPA ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட். இது 1967ல போடப்பட்ட சட்டம். 2-3 டைம் அமெண்ட் பண்ணிருக்காங்க. கடைசியா 2019ல அமெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பவர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன், இந்த NIAக்கு கொடுக்கப்பட்ட பவர்ஸ். இதுல ஒரு செக்ஷன் இருக்குன்னா, செக்ஷன் 43D என்ன சொல்லுதுன்னா, நோ பெயில். யாராவது எந்த ஒரு பர்சனை இந்த UAPA ஆக்ட்ல வந்து புக் பண்ணிருக்காங்க, புக்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோ பெயில் அப்படின்றத ஸ்ட்ராங்கா இந்த சட்டம் சொல்லுது. அதனால சட்டம் வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலா போனது. ஏன்னா ரைட் பெயில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டம்ல கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுத்தே ஆகும். ஸோ ஆனா இந்த ஒரு சட்டம் பெயில் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
180 நாள் 118 டேஸ் வரைக்கும் நம்ம ட்ரையல் இல்லாமலே வந்து ஒரு பர்சனை டீடைன் பண்ண முடியும். டீடைன் அப்படின்னா கஸ்டடியில் வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்பிட்ரரி சட்டங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும், ப்ரொவிஷன்ஸ் எல்லாம். ஸோ அது தனி டாபிக். நம்ம இப்ப இந்த கேஸ்ல என்னன்னா இந்த யூஏபி ஆக்ட்ல பெயில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதையும் மீறி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கேரளா ஹைகோர்ட் கிராண்டட் பெயில் ஃபார் கேஏ நஜீப். ஸோ இதை எதிர்த்து கவர்மெண்ட் மறுபடியும் அப்பீல் போகுது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ upheld the verdict of Supreme High Court, saying the High Court's verdict is correct அப்படின்னு சொல்லி. என்ன காரணங்கள், what are the reasons for this அப்படின்னா, first reason, unreasonable delay. ஏதோ எந்த ஒரு கேஸா இருக்கட்டும், அந்த கேஸ்ல ட்ரையல் வந்து அன்ரீசனபிளா தேவையில்லாம டிலே ஆகக்கூடாது. அன்ரீசனபிள் டிலே ஆஃப் ட்ரையல். ஸோ அந்த கேஸ் நடத்துறது தேவையில்லாத காரணங்களுக்காக டிலே ஆகக்கூடாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸ்பீடி ட்ரையல். இந்த 2 காரணம், ஓகே, இந்த 2 காரணத்துக்காக இந்த பெயில் கொடுத்தது கரெக்ட் தான். ஏன்னா 5 இயர்ஸா வந்து எந்த ஒரு கேஸுடைய எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இவரை தேவையில்லாம கஸ்டடியிலே வச்சிருக்காங்க, ஜெயிலே வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணம். ஸோ there's an unreasonable delay. There is no reason for the government to say that we have not taken forward the case and we have not given any bail. ஸோ இந்த ஒரு கிரவுண்ட் இருக்கு. ரெண்டாவது கிரவுண்ட் என்னன்னா ஸ்பீடி ட்ரையல். இங்கதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ ரைட் டு ஸ்பீடி ஃபண்டமெண்டல் ரைட்ல ஒரு ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அப்படின்றது இஸ் a fundamental right. ஃபண்டமெண்டல் ரைட் எந்த ஆர்டிகல் சொல்லுது, ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது என்ன சொல்லுது, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அதை பத்தி பேசுது. ஸோ ரைட் டு லைஃப் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்னா அது ரைட் டு ஸ்பீடி ட்ரையலும் கூட. இந்த ரைட் டு லைஃப் வந்து பல இன்டர்பிரிட்டேஷன்ல போயிட்டே வந்துட்டு இருக்கு. நிறைய சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு லைஃப் அப்படின்ற ஆம்பிட் வந்து நேரோ கிடையாது, இட்ஸ் அ ப்ராடர் ஆம்பிட். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம இதுல ரைட் டு லைஃப் கீழே இன்டர்பிரேட் பண்ண முடியும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 21. ஸோ ஸ்பீடி ட்ரையல்னா அந்த கேஸ் நடத்துறது குயிக்கா நடக்கணும், தேவையில்லாத காரணங்களுக்காக அது நிறுத்தக்கூடாது. ஏன்னா பெயிலும் கொடுக்க மாட்டீங்க, அவரை ஜெயில போட்டுருவீங்க. ஓகே, அப்போ வந்து அவருடைய ஜுடிஷியல் சிஸ்டம், அவருடைய ஜுடிஷியல் ஜஸ்டிஸ் அவருக்கு அநீதி இழைக்கப்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தை மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 39 கோட் பண்றாங்க. ஆர்டிகிள் 39B இது எங்க வருது, டிபிஎஸ்பில வருது. டிபிஎஸ்பி பார்ட் 4ல வருது. இதுல என்ன சொல்றாங்க, the state shall endeavor, okay, the state shall endeavor to provide equal justice and free legal aid கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யார் யாரெல்லாம் அண்டர் பிரிவிலேஜ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ லீகல் எய்ட் தரணும். ரெண்டாவது ஜஸ்டிஸ் அப்படின்றது எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இருக்கணும். அரசாங்கத்துக்கு ஒரு மாதிரி ஜஸ்டிஸும் சாதாரண மனிதர்களுக்கு ஒரு மாதிரி ஜஸ்டிஸும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த 2 காரணத்தை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் சொன்ன தீர்ப்பை அப்ஹெல்ட் பண்றாங்க. விச் மீன்ஸ் அந்த அக்யூஸ்ட் பர்சன் கே நஜீப் இருக்காருலே அவருக்கு பெயில் கொடுக்கப்படுது. ஸோ அன்லாஃபுல் பார்லிமெண்ட் போட்ட அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், இந்த ஆக்ட்ல செக்ஷன் இஸ் டினைங் பெயில் for anyone booked under this section, but still because of the unreasonable delay and no speedy trial in the case, Supreme Court and High Court first சொன்னாங்க, அது Supreme Court வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. they have given bail to that person despite the act saying no bail. so இதனால வந்து இந்த பர்சனுக்கு பெயில் கிடைச்சது. ஸோ கொஸ்டின் எப்படி எதிர்பார்க்கலாம் யூபிஎஸ்சில, ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் இஸ் தட் வாட் ரைட் அப்படின்னு சிம்பிளா கேட்கலாம். இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா, ஃபண்டமெண்டல் ரைட்டா, லீகல் ரைட்டா, இல்ல பர்த் ரைட்டா அப்படின்னு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்.
the answer should be fundamental right. அதே மாதிரி ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது, ஈக்குவல் ஜஸ்டிஸ் அப்படின்றது எல்லாமே வந்து ஆர்டிகல் 39B வந்து டிபிஎஸ் வந்து அதை பத்தி அந்த ஏரியால கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ். ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா வினீத் சர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்ன, இந்த கேஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபார் டாட்டர்ஸ். ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ், ஆக்சுவலா நான் வச்சுக்கோங்க, இன்ஹெரிட்டன்ஸ். சோ பெண்களுக்கு தன்னுடைய தந்தையுடைய சொத்து அதுல உரிமை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தின கேஸ் தான். சோ இந்த நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்தியன் சொசைட்டில அப்பாவுடைய சொத்து பையனுக்கு தான் அப்படின்ற ஒரு காமன் பழக்கம் இருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய காமன் பழக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த காமன் பழக்கத்தை உடைச்சு எரியக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த சட்டம். ரைட்டா, 1 செகண்ட். சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, அப்பாவுடைய சொத்து பையனுக்கு தான் அப்படின்னா பொண்ணு எதுக்கு, அப்ப பெண்களுக்கு அந்த உரிமை கிடையாதா, சொத்துல உரிமை கொண்டாடக்கூடிய உரிமை கிடையாதா அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. இதுக்கு என்ன சட்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இந்த இந்து சக்சஷன் ஆக்ட் என்ன சொல்லுது, 1956ல போடப்பட்ட ஆக்ட் இது. இந்த ஆக்ட் தான் ஹிந்துஸ் அவன் அந்த மதத்துல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து மேனேஜ் பண்ணுது. இந்த சட்டம் தான் அதை மேனேஜ் பண்ணுது. சோ இந்த சட்டம் என்ன சொல்லுது, செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா, ஒரிஜினலா இந்த சட்டம் 1956 இருக்கும்போது அப்பாவுடைய சொத்து பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லுது. இதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, 2005ல அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, திருத்தம் பண்ணிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, they have given equal rights to men, male and female, அதாவது சன் அண்ட் டாட்டர். சோ பெண்களுக்கும் சம உரிமை அப்பாவுடைய சொத்துல இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரோக்ரசிவ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ 2005ல போடப்பட்ட அமெண்ட்மெண்ட், இந்த இந்து சக்சஷன் ஆக்ட்ல போடப்பட்ட அமெண்ட்மெண்ட், இட் இஸ் கிவன் ஈக்குவல் ரைட்ஸ். இதுக்கு பேர் தான் இந்த ரைட்ஸுக்கு பேர் என்னன்னா கோபார்சினரி ரைட்ஸ். அதாவது கோபார்சினரி அப்படின்னா ஒரு ஃபேமிலியுடைய சொத்து யாருக்கு போய் சேரும், அப்பாவுக்கு அப்புறமா யாருக்கு சேரும், அந்த குடும்ப தலைவர்னு சொல்றாங்க, அந்த குடும்ப தலைவருக்கு அப்புறம் யாருக்கு போய் சேரும் அப்படின்ற பட்சத்துல அது நேச்சுரலா பையனுக்கு தான் சேரும் அப்படின்றது இந்து லா சொல்லுது. அதே மாதிரி இந்து சக்சஷன் ஆக்ட் அதான் சொல்லுது. ஆனா 2005ல இது பெண்களுக்கும் உரிமை இருக்கு, அந்த குடும்பத்துல பிறந்த அந்த பெண் குழந்தைக்கும் சம உரிமை இருக்கு அப்படின்றத இந்த ஆக்ட் சொல்லியிருக்கு, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005. ஆனா இந்த 2 கொஸ்டின் இருக்கு, 2 லீகல் கொஸ்டின் இருக்கு. என்ன லீகல் கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ரைட் வந்து 2005க்கு அப்புறமா தான் வந்திருக்கு அமெண்ட்மெண்ட். அப்ப 2005க்கு பின்னாடி பிறந்த பெண்களுக்கு மட்டும் தான் இந்த ரைட்ஸ் இருக்கா, அப்ப 2005க்கு முன்னாடி பிறந்த பெண்களுக்கு கிடையாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ரைட்ஸ் பிஃபோர் 2005 இந்த கொஸ்டினும், ரெண்டாவது கொஸ்டின் இந்த இந்து சக்சஷன் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாதர் ஹேஸ் டு பி அலைவ். ஓகே, ஃபாதர் ஹேஸ் டு பி அலைவ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சட்டம் அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொடுக்கும்போது தந்தை வந்து உயிரோடு இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஓகேவா, இந்த கொஸ்டினை எதிர்த்துதான், இந்த கொஸ்டினை எதிர்த்தும் இந்த ரெண்டாவது கொஸ்டினை எதிர்த்தும், அதாவது செகண்ட் கொஸ்டின் என்ன, ஃபாதர் ஹேஸ் டு பி அலைவா while sharing the property அப்படின்னா 2 லீகல் கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த 2 லீகல் கொஸ்டினை எதிர்த்து தான் வினீத் சர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் இந்த 2 லீகல் கொஸ்டினுக்கும் பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, த கோபார்சினரி ரைட் இருக்கு இல்லையா, அந்த கோபார்சினரி ரைட் அப்படின்றது இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ
birth right அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் birth right. ஸோ ஒரு பெண்ணுக்கு அது வந்து பிறப்பு உரிமையா கொடுக்கப்படுது. ஸோ we are saying that it is a birth right. அப்ப 2005 2004 எல்லாம் கணக்கு கிடையாது. நீ பிறந்தாலே அந்த குடும்பத்துல பிறந்தாலே நீங்க வந்து you have all rights to inherit the property of your father அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இது. ஒரு சமுதாய சீர்திருத்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. ரெண்டாவது, அந்த கொஸ்டின் அப்பா உயிரோடு இருக்கணுமா அப்படின்னா நோ, நாட் ரிக்வயர்ட் டு பி அலைவ். அப்பா வந்து நாட் ரிக்வயர்ட் டு பி அலைவ்னா அப்பா வந்து அந்த இடத்துல உயிரோடு இருக்கணும் அவசியம் கிடையாது. அவர் இறந்து போயிருந்தாலுமே கூட அந்த சொத்து நேச்சுரலா பெண்களுக்கு சம உரிமை, which means 50-50%. 50-50% ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவல் உரிமை கொடுக்கும். இதுதான் வந்து இந்த கேஸ்ல முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதுல என்ன கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கோபாஷனரி ரைட் அப்படின்னா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா, இந்த இப்படிப்பட்ட ஒரு ரைட்டு என்ன மாதிரி ஒரு ரைட்டு? இஸ் இட் எ பர்த் ரைட், ஆர் இஸ் இட் எ கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஆர் இஸ் இட் எ லீகல் ரைட், ஆர் இட் இஸ் எ நேச்சுரல் ரைட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பர்த் ரைட்டா அப்படின்னா, இஃப் தேர் இஸ் an option called birth right, go with birth right. அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது ரெண்டு கொஸ்டின் இந்த ஆக்ட்ல பார்க்கலாம், இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்ல. தட்ஸ் இட் ஆல் அபவுட் டுடே. ஜஸ்ட் சம்மரைஸ் ஆஃப் தீஸ் டூ திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம பார்த்தது யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் KN Najib. இதுல the question of bail given to the accused because of unreasonable delay in trial, and also equal justice given in DPSP. இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் பெயில் கொடுக்கப்பட்டதை சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது கேஸ்ல வினீத் சர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா கேஸ்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அப்படி ரைட் டு ப்ராப்பர்ட்டி கிடையாது, ரைட் டு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பர்த் ரைட்டா கொடுக்கப்படுது பெண்களுக்கு அப்படின்ற அந்த பாயிண்ட்டையும், father does not have to be alive, there is no condition that father has to be alive during the separation of that property between the son and daughter of the family அப்படின்றது தீர்ப்பையும் கொடுக்குறாங்க. And we have seen the expected questions from this judgments. So that's it about today. If you have any doubts or clarification that you require, please ask your questions in the comment section of YouTube. என்னோட யூடியூப் சேனல்ல comment sectionல சொல்லுங்க. We'll be more than happy to help you to clarify your doubts. Right? Until we meet up the next time with new cases and judgments on all current affairs related to polity. Take care, stay safe, and happy reading. Thank you very much.